இந்தாடா அப்பாவும் நீ ஆளுக்கு ரெண்டா ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகேம்மா. அப்பா இப்ப சீனை பாரு. இப்ப போலாம். அப்பா இங்க பாரு. என்னடா தர்பூசணி பழம் கம்மியா இருக்கு, அம்மா ஆளுக்கு 2 பீஸ்னு சொன்னா? அதெல்லாம் இல்ல, எனக்கு 2 உனக்கு 1பா. டேய் எனக்கு 2 பீஸ் தான் தர்பூசணி வேணும். இப்ப என்னப்பா உனக்கு 2 பீஸ் தானே வேணும், அது இங்க கூட. இந்தா. அவ்வளவுதானே. இப்ப பாரு, இந்தா புடி. இப்ப உன்கிட்ட 2 பீஸ், என்கிட்ட 2 பீஸ். சந்தோஷமா சாப்பிடுப்பா. நல்லா இருக்க. தப்பிச்சிட்டியா? என் கையில மட்டும் மாட்டினா அவ்வளவுதான். நீ அங்க என்னடா தூக்கி போட்டு யார்ட்டையோ கத்திட்டு இருக்கா? எலிப்பா. எலியா? ஆமாப்பா, எங்க போனாலும் என் காலுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த எலியை நான் கொல்ல போறேன். டேய் பிரணேஷ், அனாவசியமா நம்ம எந்த உயிரையும் கொல்ல கூடாதுப்பா. அப்படியே நேத்து நீ 2 சிக்கன் பிரியாணி உள்ள விட்ட, அதுல 2 லெக் பீஸ் இருந்துச்சு. அந்த கோழிக்கு மட்டும் உயிர் இல்லையா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இவரு செய்வார், நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண வரான். ஏங்க உங்களுக்காக நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்களேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏங்க இப்ப எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க. மறுபடியுமா? கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிருக்க, டேஸ்ட் பண்ணுங்க. இப்ப இன்னும் நல்லா இருக்கே. ஆ எனக்கு டவுட்டா இருக்கே, என்ன பண்றா அப்படிங்கறத உள்ள போய் பாத்துருவோம். அச்சச்சோ, கீழே கொட்டிருச்சே. இதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இதை ஸ்பூன்ல இப்படி எடுத்து இதை சாப்பிடதான் நமக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கே அதுக்கு. அடி பாவி. அப்பா வாப்பா, குட் பை அக்லி அஜித் சாரோட படத்துக்கு போலாம். டேய் நீ எல்லாம் குட் பை அக்லி படத்தை பத்தி பேசுறியா? உனக்கு என்னடா தெரியும் அந்த படத்தை பத்தி? எனக்கா? இப்ப பாரு. காட்றேன். அது my darlings, missed you all. டேய் சமடா. இப்ப போலாமா? இப்பயே வா. வாப்பா, டிக்கெட் கிடைக்காம போறது. சீக்கிரம் வாப்பா. ஐயோ அப்பா. வா வா வா. என்ன போது திரும்புமா? இரு ஐயோ அப்பா. வா வா வா. என்ன போது திரும்புமா? இரு எவ்வளவு ஜூஸ்! கோசா பழத்திலே அதோட ஜூஸ் ஊத்தி குடிக்கிறது நல்லாதான் இருக்கு. டேய் பிரணேஷ், அப்பா வராரு. இது எடுத்து இப்படி வச்சு ஸ்பூன் எடுத்து ஆக்டிங் போட்டுற வேண்டியதான். நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. டேய் பிரணேஷ் என்னடா பண்ற? தர்பூசணி அப்படியே ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. என்னடா தர்பூசணியை முழுசா வச்சுட்டு ஸ்பூனை குத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? ஜூஸா இருந்தா நான் கொஞ்சம் குடிக்கலான்னு இருந்தேன். உள்ள போயிட்டாரா? இவரை பத்தி எனக்கு தெரியும், கொடுத்தா எல்லா ஜூஸையும் குடிச்சிருவாரு. இப்ப ஸ்ட்ரா எடுத்து இதுக்குள்ள போட்டு. டேய் பிரணே, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. அம்மா கேக் பார்க்க சூப்பரா இருக்குல்ல? ஆமாப்பா, சாப்பிடு. என்ன பண்றாங்க? சத்தி போச்சுடா, உங்க அப்பா வந்துட்டாருடா. அப்பா வந்து என்னம்மா? வந்தா என்னவா? உங்க அப்பா வந்தா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, கேக் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸா பண்ணுவாரு. அத குடு, கீழே வைக்கலாம், அப்புறம் சாப்பிடலாம். உங்க அப்பா போகட்டும். சத்தி. சொல்லுங்க. ஏய் என்ன 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகும், அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். சரிங்க, போயிட்டு வாங்க. 2 பேரும் உட்காருங்க. பாய். அப்பாடா போயிட்டாரா? எடுறா அந்த கேக்க. என்னம்மா வெறுப்புல இருக்க? கேக் காணோம். மாயமா போச்சு. வாவ். டேய் உள்ளதாண்டா சத்தம் கேக்குது, வாடா போய் பார்க்கலாம். பிரணி, நீ எப்போ வந்து கேக் எடுத்துட்டு போன? ஊசி பெருசா வைக்க சொன்னா கேக்குறாங்களா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க.
நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். ஓ அப்படியா? அப்ப அது பெரிய பிரச்சனை தான். அச்சச்சோ, என்ன பண்றது டாக்டர்? எப்ப வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? நைட்ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும் எனக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். அப்பா நம்ம வேலை முடிஞ்சது. அப்பா இவருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்து விடு. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரலையா? விடியற வரைக்கும் வாட்ச்மேன் வேலையாச்சும் பார்க்கட்டும். டேய் என்னது அவுட்டா? ஏன்டா பாலை புடிச்சிட்டு கீழே விட்டாரு அவுட்டுங்கற? ஏமாத்துறியா? நான் ஏமாத்துறேனா? அவுட்டா இல்லையான்னு அம்பையர்ட்ட கேட்கலாமா? நீயே கேளுடா. அம்பையர் அவுட்னா நான் ஒத்துக்கிறேன். அம்பையர் கடவுள் எங்க இருக்காரு? பாத்தியா அம்பையர் அவுட்னு சொல்லிட்டாரு. நீ அவுட் தான் பாப்பா. அட பாவிகளா. ஐ அப்பா சத்தி தண்ணி கொண்டு வா. இந்தாங்க. என்ன தண்ணி சுடுது? சம்மர்ல கொஞ்சம் சில்லுன்னு குடுக்கலாம்ல. இந்தாங்க, வெயிலுக்கு ஜூஸ் குடிங்க. ஏய் என்னது ஜூஸ் கூட சுடுது? வெயிலுக்கு எனக்கு எது கொடுத்தாலும் கொஞ்சம் ஜில்லுன்னு குடுக்கணும், புரியுதா? ஓஹோ சரி சரி. சத்தி டிஃபன் கொண்டு வா. இந்தாப்பா இட்லி சாப்பிடு. ஏய் நீயே டிஃபன் கொண்டு வந்துட்டியா? சூப்பர்ரா. சரி சாப்பிடுப்பா. என்னடா இது? இட்லி. டேய் என்னடா இட்லி கல்லு மாதிரி சில்லுன்னு இருக்கு? நீ தானே உனக்கு எது கொடுத்தாலும் சில்லுன்னு இருக்கணும்னு சொன்னா, அதான் இட்லி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டலாம். ஓ செம்மையா பசிக்குது. என்ன செஞ்சிருக்காங்கன்னு வேற தெரியல. சூப்பரோ சூப்பர். உங்க அம்மா எங்கடா? யாரும் இல்லப்பா, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. சாப்பிடுறியாப்பா? நீஞ்சி போன சப்பாத்தி, அது தொட்டுக்க தயிர் பச்சடி. வேணாம் வேணாம், நீயே சாப்பிடு. நிஜமா இதெல்லாம் வேணாமா? வேணாம்டா, இத சாப்பிடறதுக்கு நான் பட்னியாவே கடந்துக்கிறேன். நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்பா. பிரியாணி. லெக் பீஸ். என்னடா புத்தாட்டாது? கொஞ்ச நேரம் படுப்போம். தூங்குறியம்மா? நானே சமைச்சிட்டாமா? அத்தை நீங்க வந்து படுங்க, நான் போய் சமைக்கிறேன். பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை இல்ல. அத்தை அத்தை இன்னைக்கு முட்டைக்கோசா சொரக்காய் சமைக்கட்டுமா? சொரக்காயே செஞ்சிருமா. சரி அத்தை. அத்தை இது நீளமா கட் பண்றதா குட்டி குட்டியா கட் பண்றதா? குட்டி குட்டியாவே கட் பண்ணுமா. அத்தை தேங்காய் போட்டு செய்யட்டா இல்ல வேணாமா? சொரக்காய்க்கு தேங்காய் போடணுமா? ஓ அத்தை மிளகாத்தூள் எத்தனை ஸ்பூனு? 1.5 ஸ்பூனு. ஐயோ. அத்தை மல்லித்தூள் எவ்வளவு போடணும்? அதான் இங்க குடுமா. எதுக்கு தே? என்னங்க இப்படி ஒன்னொன்னா கேக்குறதுக்கு நானே செஞ்சிருவேன். அவரு நீ நல்லா ரெஸ்ட் எடு, நானே போய் சமைச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன கேட்டானே இவங்க இப்படி வெடுக்குன்ட்டு போறாங்க. அப்பா இப்பயாவது சரியாயிருன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ற? பார்த்தா தெரியலையாப்பா, கைக்கும் காலுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க. ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எல்லாமே பாட்டினாலதான். டேய் நான் என்னடா சொன்னேன்? பாட்டியா? நேத்து காலையில பாட்டி எதுக்கு பாட்டி கம்மிக்கெல்லாம் இப்படி பெயிண்ட் அடிக்கிறாங்க? பெயிண்ட் அடிச்சாதாப்பா துரு பிடிக்காம இருக்கும். ஓஹோ பாட்டி கரெக்டா தான்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எதுக்குடா கையிலையும் காலையும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கா? காலையில பாட்டி இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னு? இப்படியே பில்டிங் மேல நடந்து பில்டிங்ல இருந்து இங்க ஜம்ப் பண்ணணும். ஏண்டா கையும் காலையும் வச்சு கம்முன்னு இருக்க மாட்டியா? துரு துருன்னு இருக்க. இப்ப புரியுதா? பாட்டி கையும் காலும் வச்சுக்கிட்டு துரு துருன்னு இருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இன்னும் துரு பிடிக்காம இருக்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. போ 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 கரெக்டா போயிரு. டேய் என்னடா தலைகீழ தொங்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, தலை வலிக்குது. தலைவலினா இப்படி தலைகீழ தொங்குனா தலைவலி சரியாயிடுமா? இல்ல பண்ணி நேத்து நம்ம எது சாப்பிட்டாலும் எங்க போவோம்னு சொன்ன? நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம வயித்துக்கு தான் போகும்னு சொன்னேன். இப்ப நான் தலைவலி மாத்திரை சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்ட மாத்திரை வயித்துக்குள்ள போகாம தலைக்கு பண்ணாதானே தலைவலி சரியாகும். அதனாலதான் நான் தலைகளா தொங்கிட்டு இருக்கேன். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே.